உங்கள் கண்ணு முன்னாடி ஒரே நாளில் 830 கோடி எரிஞ்சு போனால் என்ன பண்ணுவீங்க? எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எலான் மஸ்கோட மிகப்பெரிய சக்ஸஸ்க்கு பின்னாடி growth மைண்ட் செட் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயந்தான் காரணம்னு சொன்னால் நம்புவீங்களா? வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் அவர் ஃபஸ்ட் எவர் வீடியோ. growth மைண்ட் செட்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த மைண்ட் செட் இருந்தால் ஒவ்வொரு விஷயத்தையும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் பார்க்க பழகுவீங்க. அதில் ஒன்று, நம்ம லைஃப் ஃபுல்லாக செட்பேக்ஸ் இருக்கத்தான் போகுது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுக்கும். 2, ஃபெயிலியர்லேருந்து நம்மளை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபெயிலியரை ஒரு ஃபீட்பேக்காக பார்க்க பழகுவீங்க. 3, புதுசாக விஷயங்களை லேர்ன் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்கில் செட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். 4, நமக்கு தேவையான ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணும். 5, இதில் பெஸ்ட்டு பார்ட் இது தான், நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் யாராவது நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணால் அதை டைரக்ட் அட்டாக்காக எடுத்துக்காமல் எப்படி நம்ம ஃப்யூச்சரில் சரி பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. 6, சக்ஸஸான என்டர்ப்ரனர்ஸ், அத்லெட்ஸ் அண்டு சயின்டிஸ்ட் இவங்களுக்கு எல்லாம் சக்ஸஸ் உடனே கிடச்சிருக்காது. ட்ரையல் அண்ட் எரர் பேஸில் தான் அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி இந்த மைண்ட் செட் தான் இருக்குது. க்ரோத் மைண்ட் செட் பேசிக் திங்ஸான நாலேஜ், ஸ்கில், திறமை இதெல்லாம் விடாமுயற்சியோடு ப்ராக்டிஸ் பண்ணினா லைஃப்பில் டெவலப் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் அதுதான் க்ரோத் மைண்ட் செட். எலான் மஸ்கோட ஃபால்கன் ஃபஸ்ட் அட்டம்ப்டில் 33 செகண்டில் ஃபெயிலியர், செகண்ட் அட்டம்ப்டில் ஹையர் ஆட்டிடியூட் வரைக்கும் போய் ஃபெயிலியர், தேர்ட் அட்டம்ப்டில் ஸ்டேஜ் செப்பரேஷன் இஷ்யூவில் ஃபெயிலியர், ஃபோர்த் அட்டம்ப்டில் அதே வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகுது. இப்படி கண்டினியூஸ் ஃபெயிலியர்லேருந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் எப்படின்னு ஒவ்வொரு தடவையும் லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ப்ரைவேட் கம்பெனி ஸ்பேஸ் எக்ஸோட ராக்கெட் ஆர்பிட்டுக்கு லான்ச் ஆகுது. இதுதான் க்ரோத் மைண்ட் செட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள். எப்படி இந்த க்ரோத் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ரூல், எஃபோர்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அவுட்கம்ஸை கண்டுக்காதீங்க. நம்முடைய மிஸ்டேக்ஸை சக்ஸஸ்க்கு தேவையான ஒரு டேட்டாவாக பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் ஃபெயிலியர் ஆன பின்னாடி உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, இதுலேருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு. ஜேர்னல் பண்ணுங்கள், எல்லாத்தையும் ஜேர்னல் பண்ணுங்கள். ஃபெயிலியரான ப்ராசஸ் எல்லாத்தையும் ஜேர்னல் பண்ணுங்கள். ஃபைனல் அண்ட் இம்பார்ட்டன்ட், க்ரோத் மைண்ட் செட் இருக்கக்கூடிய பீப்புளோட பழகுங்க. கடைசியாக கன்க்ளூஷன், க்ரோத் மைண்ட் செட் மாதிரி இன்னொரு மைண்ட் செட் தான் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். நான் மேக்ஸில் வீக்கு, எனக்கு ஸ்விம்மிங் வராது, இந்த மாதிரி சொல்கிறவங்களாம் ஃபிக்ஸ்டு மைண்ட் செட். ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருக்கிறவங்கள நான் நெகட்டிவாக சொல்ல வரல. ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் தான் நமக்கு ரியாலிட்டியை காட்டும். இந்த ரியாலிட்டியை வச்சு ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணி க்ரோத் மைண்ட் செட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிலீவ் சிஸ்டம் தான் நமக்கு தேவையான ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணும். இந்த மைண்ட் செட் வர்றதுக்கு மைண்டை நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லுங்கள் கமெண்டில், இந்த மைண்ட் செட் வர்றதுக்கு என்ன விஷயங்களை ஃபாலோ பண்ண போகிறீங்க. அடுத்து க்ரோத் மைண்ட் செட்டு கூடிய உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.